வெல்கம் டு லைஃப் வித் சிட்டி சேனல். தாய் க்ரீன் கறி நம்ம ஒரு வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கலாங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரத்தை தான் இந்த தாய் கறிக்கு ரொம்ப சுவையை கொடுக்கக்கூடியது. ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி லெமன் கிராஸ் அதையும் இந்த சூப்புக்கு சேர்த்துக்கலாம். திருநீற்றி பச்சை இலை, கொழுமிச்சை இலை, அதோட சுவையும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதோட காயோட தோலும் நம்ம சீவி எடுத்துக்கிட்டால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இந்த பழம் எலுமிச்சம்பழம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொழுமிச்சை பழம். அதே மாதிரி காளானும் இந்த சூப்புக்கு ரொம்ப மனம் கொடுக்கக்கூடியது. எந்த விதமான காளானாகவும் இருக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக கேரட் வெட்டி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாயில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். முளைக்கீரை எடுத்துக்கிறேன், எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல க்ரீன் கறி பேஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அரிஞ்சு வச்ச சித்திரத்தை, 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, அரிஞ்சு வச்ச லெமன் கிராஸ், சீரகம், வரக்கொத்தமல்லி, கொழுமிச்சை பழத்தோல், கொழுமிச்சை இலை, ஒரு 3 பல் பூண்டு, தாய் பேசில் லீவ் அல்லது திருநீற்று பச்சை இலை, அப்புறம் கொத்தமல்லியோட தண்டு. இது எல்லாத்தையும் மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நல்ல திக்கான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா சுண்ட வைக்கணும். தேங்காய் பால் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சோன்னா அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிச்சதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டு அதையும் கிளறி விட்டுக்கிறேன். இதோட கேரட் அதையும் போட்டுக்கிறேன். கீரைகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். இந்த சூப்பில் ட்ரை ஃபிஷ், சிக்கன், இறால் எல்லாம் போட்டு தயார் பண்ணலாம். மேலும் சுவைக்காக நான் சிக்கன் சூப் க்யூப் ஒன்றே யூஸ் பண்ணுறேன். இந்தியன் தாய் ஃப்யூஷன் க்ரீன் கறி ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.